இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 2ல் பார்ட் 3 தான் இருக்கணும். பார்ட் 2 இது ஏன்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேவ் எக்ஸ்ப்ளோர். அப்படியே நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டு பாருங்கள். கீழே நான் உல்ஃபு பார்த்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அது நான் அந்த கேவுக்கு போய் பார்த்துட்டேன். சர்வைவெலாம் போக போகிறோம். ஆஹா ஹெல்த் இங்கே குறையுது. ஓகே ஆஹா ஸ்டாண்ட்லாம் கொடுக்குறாங்க. நம்ம ஹெல்த் ஏற்றுப்போம். நம்ம கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். 3 பார்ட் இதிலே தான் இருப்பார். சேர் ஆட்டு போகும்டா. ஹெல்த் சேர மாட்டேங்குது. போகலங்க சாப்பிடுங்க. இதெல்லாம் எப்படின்னா நம்ம வில்லேஜில் இருக்கிறது தான். காய்ஸ்லேருந்து பிடிச்சிக்கிட்டேன். ஷேர் மிஸ்லாம் கொடுத்தான். ஒரு ஷேர் மிஸ் 5 கொடுத்தான். வேறு லெவலாக இருந்துச்சு. அப்படியே வாங்கிட்டேன். அப்படியே நம்ம ஹெல்த் ஏறிடுச்சா வாங்க அந்த கேவுக்கு போகலாமா. ஓஎஸ் அப்படிமே சரியில்லை. வாங்க ஷீல்டு வச்சாச்சு. டார்ச் இதெல்லாம் இருக்குது. ஃபில் டச் பிக்காக்ஸ் இருக்குது. பவர் மென் இன்ஃபினிட்டி போட முடியல என்னால். அதனால் ஒரு ஸ்டாக் இது மட்டும் எடுத்து இதோ இங்கே தாங்க அந்த கேவ். அந்த கேவ் பார்த்தடியாச்சா என்ன ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த கேவ் வாங்க அப்படியே போகலாமா. எங்கே தான் அங்கே ஸ்கேஃபோல்டிங் இல்லை அங்கே தான் போகணும். நம்ம அங்கே ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டைக்குள்ளே நம்ம போக போகிறோம். இது அதெல்லாம் இருக்குது. வாங்க என்ன நடக்க போகிறோம். ஆத்தாடியாத்தா சத்தமே ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் அப்படியே லைக் ஷேர் அதெல்லாம் பண்ணிட்டு பாருங்க. சரி அதுவா எவனும் இல்லையே. இந்த பக்கமாக போவாங்க. இந்த பக்கம் வேணாம் விட்டுருங்க. நம்ம அந்த பக்கமாக போவோம். டார்ச் வச்சுருக்கேன் அந்த பக்கம். அதான் வைப்ரேஷன் இருக்குது. பயமாகவே இருக்கு. அயன் ஆர்மர் தான் போட்டிருக்கேன். ஷேர் மிஸ் 5 நல்லா இதுதான் என்சான்மெண்டோட தான் வந்திருக்கேன். லாவாக இடத்துக்கு நம்ம போவேன். பயமாகவே இருக்குது. ஒன்றும் கண்ணு வேறு தெரியும். கண்ணு ஒன்றுமே தெரியும். இதான் ஆமாம் நம்ம கொண்டு அந்த மறந்தே போயிட்டு பாருங்க. நைட் விஷயம் அதெல்லாம் கூடிமா. எங்கேருந்தோ ஒரு நம்பு விட்டுருக்கான். ஏன்னா எங்கே இருந்தோம். மண்டையா நான் நம்புவோம். ஓ நம்ம டிரான்ஸ்போர்ட் இருக்க எஃபெக்ட் இது. கவலையப்படாதீங்க. நைட் விஷன் பிடிச்சனால உங்களுக்கு அப்படியே பிரைட்டாக தெரியுமே. ஃபஸ்ட் ஒன்றுமே தெரியாமல் இருந்துடும். வாங்க அப்படியே போவோம். ஆஹா சாம்பி குட்டி சாம்பி குட்டி சாத்தான் வராம இருந்த மாதிரி சாப்பிட 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 நீங்க சாப்பிடுங்க. எங்கே நம்ம குட்டி சாப்பிடலாம் எடுத்து போயிட்டியா? ஏன்டா நீங்கள் அடிச்சு நீங்களே சாப்பிடுங்க. அதுக்குள்ளார நம்ம போனோம் அப்படிதான் நினைக்கிறேன். டார்ச் வச்சிருக்க பார்க்கும்போது நம்ம டார்ச் வச்சிருக்க முடியும். ஆஹா
இல்லை எனக்கு புரியல என்னாச்சு எங்க என்னாச்சு நைட்ல இருந்தேன் அவ்வளோதான் நான் என்ன பண்ணேன் பாவிலா இப்போ நான் அது வரைக்கும் எப்படா போவேன் ஆஹா வில்லேஜரா என்னடா வில்லேஜர் நீ ஓமேகா சர்வைவிலே அதான் நம்மளுக்கு பிடிக்கல எனக்கு ஒரு டவுட்டு அவன் எப்படி ரிசீவ் பண்ணுறான் ஏன் ஹெல்மெட்டா அச்சீப்பா ஏன் இப்படி அடிக்கிறா ஐயோ ப்ரான்ஸ் திரும்பலாம் போட்டுருந்தேன் ஐயோ கஷ்டப்பட்டு போனாங்க அவ்வளோதான் ஆனால் அந்த இடத்துக்கு போயிட்டு கன்னியூ பண்ணுறேன் இருங்க அப்புறம் எப்படியோ வந்துட்டேன் வந்த பிறகு அந்த இடத்த வந்து எடுத்துட்டேன் இதை எடுத்துகிட்டு வந்து எடுத்துட்டேன் ஏன்னா ஒரு ஜாம்பி வில்லேஜர் வந்து போட்டுக்கிட்டேன் என்னோடய பொருட்கள் எல்லாம் அப்புறம் கோவம் வந்துச்சு பாருங்க இதோ இந்த இடத்துக்கு தான் நான் வரணும்னு நினச்சேன் இந்த இடத்துக்கு இல்லை நம்ம செத்து தான் இந்த இடம் தான் இந்த இடத்துல பாருங்கள் லாவா இங்கே பாருங்கள் கோல்டு தானே அது திரும்ப எடுக்கலாமா சில்க் தச்சு வச்சுருக்கேன் கவலையே படாதீங்க என்னன்னு நினச்சா என்ன நடக்குது பாருங்க வீடியோ ரிலீஸ் பண்ணிக்கலாம் ரிலீஸ் ஆடே தம்பி பாஞ்சு எடுத்து வந்துருக்கோம் பாஞ்சு எடுத்துட்டு வந்துருக்கோம் எப்படியும் ரீடிங் தான் போயிருக்கேன் இரு ஓகே வாங்க ஆஹா 2 கோல்டு சில்க் வச்சு எடுத்துவோம் ஒரு பார்சல் எடுக்கலாம் ஆஹா 3 கோல்டு ஓகே சாரி கைஸ் நம்ம சோகமான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது வந்து க்ரீட் அதனால் நம்மளுக்கு ஒரு இது போச்சு அது அப்புறமேட்டிங்களேன் அதுக்காக விளையாடுங்க அங்கே ரெட் ஸ்டோன் இருக்கே ரெட் ஸ்டோன் எடுத்துடலாமா அப்படி அப்புறமா அது என்ன உட்டு இருக்குன்னா நான் இந்த இடத்துக்கு வரணும்னு நான் வந்துட்டேன் வந்து டார்ச்செல்லாம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதெல்லாம் நான் வந்து எடுத்துட்டேன் இருங்க வேறு எதாவது மார்க்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை சர்வைவல் போயிடலாம் இல்லைங்க அது அந்த உட்டு என்னதுன்னு நீங்கள் கண்டுபிடிங்க அது அடுத்த வீடியோ கடைசி இந்த வீடியோ எண்டிங்கில் சொல்லிடுறேன் அதை வந்து எக்ஸ்ப்ளோர் வந்து அடுத்த வீடியோ தான் பண்ண போகிறேன் இப்போ சர்வைவல் தான் இருக்கும் பிகாக்ஸ் எடுத்துகிட்டு அவங்க சில்க் வச்சுட்டு கோல்டு எடுக்கல ஏங்க ரியலி வேற லெவல் இத்தனை கோல்டா கோல்டு ஃபார்மே வைக்கல மாட்டேங்குது நல்லா பாருங்க லைக் அப்படியே போடுங்க இதான் நீங்கள் பார்க்கவே முடியாது டைமண்ட் கிடைக்கல ஏன்னா லாவாகவும் இருக்குது பார்த்து வரணும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஜாக் பாட்டுன்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட ஒன்று இது அப்படியே கோல்டு கிடச்சிருக்குன்னா ரேருன்னே சொல்லலாம் இந்த போர்ஷன் முடிஞ்சுன்னா இந்த வீடியோ முடிஞ்சு வச்சுக்கோங்க அப்படியே வாங்க நம்ம ரெட் ஸ்டோன் எடுத்துடலாமா அங்கே பேட்மேன் வேறு ரெட் ஸ்டோன் எட்டு மாபு இருக்கக்கூடாது வேண்டிக்கோங்க சர்வைவில் இருக்கிறதோட பயமே இருக்கு நம்ம பூட்ஸ் வேறு உடஞ்சிரும் உடையிற நிலைமையில அவ்வளோதானா ஒரு ரெட் ஸ்டோன் தானே
என்ன இடம் அது? நம்ம சர்வைவல் கிரியேட்டிவ் போகிறோம். போயிட்டு பார்த்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க அது என்னன்னு. வேறு எதுவும் இல்லை, மைண்ட் சாஃப்ட் தாங்க. நான் வந்து பார்த்துட்டேன் இப்போது. பார்த்துக்கோங்க, மைண்ட் ஷாஃப்ட். அதனால தான் இந்த வீடியோ இதை அடுத்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நீங்கள் அப்படியே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். பாய் பாய்.